இன்றைக்கு ஒத்திசை பட்டியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை மாநில அரசுகளிடம் கருத்தறியாமல் இது குறித்து எந்த கலந்தாய்வுக்கும் உட்படுத்தாமல் பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு யுசிசி கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆளுநரே எல்லா குழுக்களையும் நியமனம் செய்வார், தனக்கு வேண்டப்பட்டவர்களை நியமனம் செய்வார். அந்த தேர்தல் குழுக்களிலே மாநில அரசுடைய பிரதிகளுக்கு வாய்ப்பில்லை அறிவிப்பினை ஒன்றிய அரசின் யுஜிசி வெளியிட்டிருக்கிறது. இது மாநில உரிமைகளை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பாரதிய ஜனதா காலூன்ற முடியாது இருக்கிற தென் மாநிலங்களின் மகத்தான மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. தமிழுடைய சாதி மத எல்லைக்கு உட்பட்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் யுசிசி நெட் தேர்வை அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு தமிழுடைய திருவிழா காலங்களிலும் தான் இது போன்ற தேர்வுகளை அறிவித்து தமிழரை அந்த இடங்களில் நுழையாமல் தடுக்கின்ற ஒரு யுத்தியும் ஒன்றிய அரசுகள் இன்றைக்கு கையாண்டிருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டில ₹1.29 திருப்பி கொடுத்துட்டு முழுவதுமாக தனதாக்கி கொள்கிற அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும், மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் யுசிசி அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பைசா பணம் தரமாட்டோம் என்று ஒன்றிய அமைச்சர் அறிவிக்கிறார் என்று சொன்னார். இதுதான் சர்வதிகாரம். இதை ஒரு காலத்திலும் எங்கள் தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளாது என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசியல் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் சார்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகளின் சார்பாக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்று உங்களோடு தோள் நிற்போம், துணை நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.